மாண்புமிகு ஆர்.பி. உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையிலே சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்ததற்கு பிறகு வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகின்ற அடிப்படையிலும் அந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த மாணவர்களையும் இந்த சட்டக்கல்லூரியில இடம் கிடைக்கின்ற வகையிலே தான் இந்த கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையும் விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மாணவர் நலனை முன்னிறுத்துகிற போது இதையெல்லாம் தளர்த்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரியை மதுரையிலே திருமங்கலம் தொகுதியில் அமைத்து கொடுத்தால் மாணவர் நலன் காக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் சென்னையிலே மட்டும்தான் சட்டக்கல்லூரி, அதுலேயும் 700 இடம்தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 15 இடங்களிலே சட்டக்கல்லூரிகளிலும் 2 இடங்களிலே சீர்மிகு சட்டக்கல்லூரியும் இருக்கின்றன. எனவே வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றுதான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கும் மதுரைக்கும் சென்றுதான் உயர்நீதிமன்றங்களிலே பயிற்சி எடுத்து வருகிறார்கள், வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை கருத்திலே கொண்டுதான் புதிதாக ஒரு கல்லூரி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்தோமே தவிர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு 120 கோடி ரூபாயை ஒரு கல்லூரிக்கு செலவிடுகிற நேரத்திலே 10-15 அங்கே கலை அறிவியல் கல்லூரிகளை துவக்கிவிட முடியும் என்கின்ற காரணத்தாலே தான் தற்போது நிறுத்தி வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதியை பெற்று தென் மாவட்டங்களில் எங்காவது சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு துவங்குவோம்.